நான்குநேரி பெரும்பத்து இந்திரா காலனி பகுதியைச் சார்ந்த ஜான் மற்றும் ஒரு வட இந்திய இளைஞர் சில நாட்களுக்கு முன்பு அடையாளம் தெரியாதவர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. இதேபோல இன்றைக்கு சிவகங்கை அருகே ஒரு கிராமத்திற்குள்ளே புகுந்து இடைக்காட்டூர் என்னும் இடத்தில் அடையாளம் தெரியாத ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியதில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த பின்னணி என்னவென்று விளங்கவில்லை. எந்த முன்விரோதமும் இல்லை. உயிரிழந்த ஜான் அவர்களோ அல்லது அந்த வட இந்திய இளைஞரோ யாருக்கும் எதிரான நடவடிக்கைகளில் செயற்பாடுகளில் ஈடுபட்டதில்லை. சாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ அரசியல் அடிப்படையிலோ எந்த முன்விரோதமும் இல்லாத நிலையில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது. தென் மாவட்டங்களில் போதை புழக்கம் என்பது அதிகரித்திருப்பதாக காவல்துறையினர் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அந்த போதை பழக்கத்திற்கு ஆளானவர்கள் செய்த படுகொலையா அல்லது வேறு ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருக்கின்றனவா? தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் திமுக அரசுக்கு எதிராக களங்கத்தை விளைவிக்கும் நோக்கம் இருக்கிறதா என்றெல்லாம் இப்போது சமூக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டு வருவதை நாம் அறிவோம். சில வாரங்களுக்கு முன்பு நாட்டு வெடிகுண்டு வீசி வன்முறையில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகின. அதில் யாரும் பாதிக்கப்படவில்லை. அந்த சம்பவத்திலும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை என்கிற புகார் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. ஜான் அவருடைய மனைவி வாய் பேச இயலாதவர். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். மிகவும் சிறிய வயதிலேயே அவர்கள் தந்தையை இழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த படுகொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும், கடும் நடவடிக்கையை எடுக்க வேண்டும். ஜான் அவர்களின் குடும்பத்திற்கு அரசு போதிய நிதி உதவியை வழங்குவதோடு அரசு வேலைவாய்ப்பையும் அவருடைய மனைவிக்கு வாய்ப்பே இயலாத பெண்மணிக்கு வழங்க வேண்டும். இப்போது மாவட்ட ஆட்சியரிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினோம். கலைஞர் கனவு இல்லம் கட்டுவதற்கு அந்த அம்மையாருக்கு உதவுவோம் என்று கலெக்டர் கூறியிருக்கிறார். அரசு வேலைவாய்ப்பை வழங்குவதற்கும் உரிய ஏற்பாடு செய்யப்படும் என்று சொன்னார். அதேபோல வட இந்திய இளைஞரின் குடும்பத்திற்கும் நிதி உதவி, அவர்கள் குடும்பத்திற்கான வீடு, அதாவது கலைஞர் கனவு இல்லம் எப்படி இந்த குடும்பத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல அந்த குடும்பத்திற்கும் ஒரு வீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை மாவட்ட ஆட்சியரிடம் வைத்திருக்கிறோம். பரிசீலிப்பதாக கூறியிருக்கிறார். இந்த சம்பவத்தின் பின்னணியில் வேறு ஏதேனும் அரசியல் காரணங்கள் இருக்கின்றனவா என்பதை கட்டாயம் கண்டறிய வேண்டும். போதை பழக்கம் மட்டும்தான் காரணமா என்றாலும் அதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு தீவிரமான நடவடிக்கைகளை அரசு, காவல்துறை மேற்கொள்ள வேண்டும். இதில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்ய வேண்டும்.